மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாட்டு அரசியல் களம் அனலாக இருக்குது. தகதகன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பரபரப்பா தங்களுடைய அரசியல் வேலைகளை தொடங்கி விட்டார்கள். எல்லா கட்சியும் அவங்கவுங்க பாணியில பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது திரைத்துறையிலேருந்து எந்த விஷயங்களும் பெரும்பாலும் உடனே அரசியல் அந்த விஷயங்களாக மாறாது. ஆனா எப்பவுமே அரசியலை உற்று கவனித்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்னாடிலாம் நிறைய விஷயங்களை தேவையில்லாம பேசி மாட்டிக்கொண்டு அதனால இப்பெல்லாம் ரொம்ப கருத்து வெளியில பேசுறதே இல்லை. நான் யாரை பத்தி சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு வைரமுத்து ஒரு பெரிய தீயை பற்ற வைத்திருக்கிறார். ஒரு குண்டு போட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அது அரசியல் அரங்கத்தில் பலத்த வெடி சத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன அப்படி பண்ணிட்டாரு? சூப்பர் ஸ்டாருக்கும் வைரமுத்து பத்தி பேசுறதுக்கும் என்ன விஷயம் இருக்கு? என்ன இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் தான் இருக்கிறார். அரசியலுக்குள்ள நான் வரல, என்னுடைய ரசிகனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, என்னால் என் ரசிகன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் அரசியலுக்கு வரல, என்னுடைய உடல்நிலை காரணம்னு அவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியல் அறிவிப்பை சொல்லிவிட்டு பின்வாங்கி விட்டார். அதற்கு பல விமர்சனங்கள் வந்துச்சு. அதை பத்தி கவலையப்படல. தொடர்ச்சியாக தன்னுடைய உயரத்துல உச்சஸ்தானத்துல சூப்பர் ஸ்டாராக திரையுலகில் இன்றைக்கும் அவர்தான் சூப்பர் ஸ்டார், அவர்தான் உச்ச நடிகர். சில பேர் சில்வண்டுகள் சொல்ற மாதிரி உச்சத்தை விட்டு வந்துட்டேன் சும்மா டுபா குருத்தணும். அதுல எந்த எல்லளவும் உண்மை கிடையாது. ஏன்னா அவர்கள் நடித்த படங்களுடைய கடைசி சில படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பூராவும் தோல்வி படங்கள் தான். தயாரிப்பாளர் தெருவில் நிறுத்திய படங்கள். அப்புறம் என்ன உச்சத்துல மிச்சத்துல வந்தேன்னு பேசுறது? விஜய் தான், வேற யாரும் கிடையாது. எல்லாம் மூடி மறைக்க வேண்டிய உச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். இன்னைக்கும் அவர் உச்சத்துல இருக்கார். 74 வயசை கடந்தோம், 75 வயதுக்குள்ள வந்தோம், உச்சத்துல இருக்கிற சூப்பர் ஸ்டார் தான். சரி, இப்ப நம்ம அது பேச போறது இல்லை, நிறைய பேசிட்டோம். நம்ம வைரமுத்து ஒரு எக்ஸ்தல பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதுதான் அரசியல் அரங்கத்துல அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. கடுமையான பரபரப்பையும் தகதகன்னு வெப்ப மண்டலத்தையும் உருவாக்கி இருக்கு அந்த பதிவு. அப்படி என்னங்க போட்டார் அப்படின்னா, என் வீட்டிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை சந்திக்க வந்தார். வைரமுத்துவை சந்திப்பதற்காக ரஜினிகாந்த் அவர் வீட்டுக்கு போயிருக்கார். போயிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 1.5 மணி நேரம்ன்றது 100 நிமிடங்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். 1.5 மணி நேரத்துக்கு மேல என்கிட்ட அவர் பேசினாரு. திரையுலகம் குறித்து நிறைய பேசினாரு. அவருடைய அடுத்த 2 ஆண்டுகளுடைய திட்டங்கள் குறித்து என்கிட்ட பேசினாரு. அவருடைய ரசிகர்களுக்கு வருகிற 27வது ஆண்டு 2027ஆம் ஆண்டு மிக மிக முக்கியத்துவமான ஆண்டு, முக்கியமான ஆண்டு, கொண்டாடப்படுகிற ஆண்டாக வரும். அவர்களை குஷிப்படுத்துகிற விதங்கள் 2027 இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக அந்த எக்ஸ்தல பதிவுல வைரமுத்து எழுதியிருக்கார். இதெல்லாம் ரசிகனை குஷிப்படுத்துற விஷயம், கொண்டாடுகிற விஷயம். சும்மாவே வைபா இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் பத்தி இப்படி ஒரு அப்டேட் கிடைக்குது, இப்படி ஒரு தகவல் கிடைக்குதுன்னா அவர்கள் கொண்டாடுறாங்க. அந்த தகவல் வந்ததுல இருந்து பயங்கரமா அது வைரலாகி போயிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் விட நாம பேச வந்த விஷயம் அது இல்லை. ரஜினிகாந்த் திரையுலகத்துல தன்னுடைய நிகழ்வுகளை வச்சுக்கிட்டே இருந்தாலும் இப்ப ஜெயிலர் 2 பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் பல அடுத்தடுத்து அவருடைய கமிட்மெண்ட்டுகள் இருந்தா கூட, இப்போ 173 இருக்கு, இன்னும் பல விஷயங்கள் இருந்தா கூட தமிழ்நாட்டு அரசியலையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா எனக்கு ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்த ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. தமிழர்கள் என்னை வந்தாரை வாழ வைக்கிற மக்கள் என் மீது அவ்வளோ அக்கறையோட இருக்கிறாங்க. அதனால எனக்கு அவங்க மிக மிக முக்கியம்னு சொல்லி, அதனாலதான் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற நினைச்ச அது நடக்கல. சூழல் ஏதோ ஒரு காரணம் வரல. ஆனால் அந்த தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஏதாவது அரசியல்ல ஒரு மாற்றங்களோ பல்வேறு விஷயங்களோ நடந்தா அங்கே தன்னுடைய தான் என்ன நினைக்கிறோமோ அது வாய்ஸ் கொடுக்கறது ரஜினிகாந்துடைய வழக்கம். சமீப ஆண்டுகளாக ரஜினி வாய்ஸ் வரல. கடந்த தேர்தலில் வரல, அதுக்கு முந்தைய தேர்தல்லாம் வரல. ஆனால் ரஜினி வாய்ஸ் மிக மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிற வாய்ஸாக இருக்கும். ரஜினி ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்குறாரு ஒரு விஷயம் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கும். இந்த முறை அப்படி ஒரு வாய்ஸ் வருமா வருகிற தேர்தல்னா வரும் என்கிற ஒரு நிலைப்பாடை இந்த எக்ஸ்தல பதிவு உணர்த்துகிறது. அப்ப என்னங்க சொல்றீங்க? அவர் அரசியல் வரப்போறாரா? அது இல்லை.
அரசியலுக்கு அவர் வராரா வரலையான்ற ரெண்டாவது விஷயம். ஆனால் அரசியல் குறித்ததான ஒரு வாய்ஸ், ஒரு குரல், ரஜினி வாய்ஸ், ரஜினிகாந்த் வாய்ஸ், நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் இந்த தேர்தலின் போது நிச்சயமாக வரும்னு நம்ம நம்பலாம். அதற்கான ஒரு ஒரு அடுத்த கட்ட நகர்வாகத்தான் அந்த 100 நிமிடங்களை கடந்த பேச்சாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுடைய அனல் வெப்பம் குறித்து நாங்கள் பேசணும். நாங்கள் அதில் என்ன பேசணும்னா அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டின் நிகழ்கால வெப்ப அரசியல் குறித்து விவாதித்தோம். தமிழ்நாட்டினுடைய வெப்ப அரசியல் பயங்கரமா இன்னைக்கு போயிட்டு இருக்குல்ல. ஒரு பக்கம் தற்குறி அரசியல், ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசியல், ஒரு பக்கம் அதிமுகவுடைய அரசியல், இன்னொரு பக்கம் எங்க அண்ணன் சீமானுடைய ஒரு அரசியல். இது எல்லாம் தான் இன்னைக்கு வெப்பமாக இருக்கிற தமிழ்நாடாக பார்க்கப்படுதுன்னு சொல்லி அந்த அரசியல் குறித்து விவாதித்தோம். அதுல அவர் சொன்ன ஒரு விஷயங்களிலும் அவ்வளவு ஆழமான விஷயங்கள் பொதிந்திருந்ததாக வைரமுத்து அந்த எக்ஸ் தளத்துல குறிப்பிடுறாரு. அதை விட இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா, அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நிறைய உண்மைகள் எனக்கு பயங்கர வியப்பை ஏற்படுத்துச்சு. இது ரொம்ப ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம, நம்மூர் அரசியல் மட்டும் பேசலையா, அவங்க வடநாட்டு அரசியலும் பேசியிருக்காங்க. நார்த்தில் இனி அடுத்து சில மாதங்கள் நடக்க போற பல மாற்றங்கள் குறித்து சில விஷயங்களை ரஜினிகாந்த் அவர்கள் வைரமுத்துவோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாற்றங்கள் இந்திய அரசியலிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட், ஒரு வெடி சத்தத்தை, ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்காரு. அது வரும்போது தேசிய அளவில் ஒரு பெரிய பரபரப்பு உருவாகும் அப்படின்றது தான் அவர் சொல்ல வருகிற சாராம்சமாக இருக்கிறது. அவருக்கு அதாவது என்னன்னா முதிர்ச்சி, அவருடைய முதிர்ச்சி ரொம்ப நல்லா தெரியுது. ஆனா முதுமை தெரியல அவர்கிட்ட, வயதான சூழல் தெரியல, ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் முதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட நான் பார்த்தேன். இளமை இனிமேல் போகாது, முதுமை எனக்கு வாராது, உனக்கு வாராது அப்படின்னு நான் எழுதின அந்த தமிழ் பொய்த்து போல அது உண்மைன்னு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு பேசின 100 நிமிடங்கள்ல எனக்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சுன்னு வைரமுத்துனுடைய எக்ஸ் தள பதிவு இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசியல் மட்டத்திலும் அரசியல் தலைவர்கள் மட்டத்திலும் அந்த எக்ஸ் தள பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வைரமுத்து யாருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்றத உங்க பார்வைக்கே விட்டுறேன். யாருக்கு நெருக்கமா இருக்காரு? அவங்க என்ன அளவாளா இருப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்க? வெப்ப அரசியல்னு எதை குறிப்பிடுகிறார்? ரஜினிகாந்துடைய வாய்ஸ் யாருக்காக இருக்கும், எதற்காக இருக்கும்? இந்த நாட்டு மக்களுக்கு, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வாய்ஸ் என்ன சொல்ல விரும்புவார்? ஏற்கனவே ஒரு முறை மிக தெளிவாக, ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை அவர் சொல்ல அந்த நிகழ்வு அந்த தேர்தலிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ரஜினிகாந்த் அவர்களையும் ரஜினிகாந்துடைய ரசிகர்களையும் இந்த தாவேகா தற்கூரி கும்பல் என்ன மாதிரியான விமர்சனங்களை செய்துகிட்டு இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போல அஜித்தையும் அஜித் ரசிகர்களையும் என்ன மாதிரி இந்த தற்கூரி கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ நிச்சயமாக விஜய்க்கு ஆதரவாக அவர் வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பே இல்லை. அப்ப வேற யாரு கொடுப்பாரு? நீங்களே முடிவு பண்ணுங்களேன். இது ஏன் என் வாயில கேட்குறீங்க? ஆனா நிச்சயமா ரஜினி வாய்ஸ் வரும்னு மட்டும் நான் நம்புறேன். ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாருல்ல, அந்த மக்களுக்கு என்ன வேணும்ன்றத அவர் தெளிவா சொல்லுவார். ஏன்னா அவர் வடநாட்டில் இருக்கிற வடநாட்டு தலைவர்கள்கிட்டே நல்லா பழகிட்டு இருக்காரு. அவர் மோடி கிட்ட நல்லா பேசுறாரு, நல்லாவே பழகிறாரு, எல்லாமே தெரியும். ஆனாலும் அவருக்கு ஏனோ இங்க ஒரு சாஃப்ட் கார்னர் ஒளிஞ்சிருக்கு. இவர்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இவர்கள் யார்? அதான் உங்களுக்கு வைக்கப்படுகிற குவிஸ். உங்களுக்கு தோன்றத கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு விஷயத்துல சந்திக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.